வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மனக்குரங்கு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அம்மா, யாரோ உன்னை கூப்பிடுகிறார்கள். யார் என்று கேளேன், வாயில்லையா? உன்னைத்தான் பார்க்க வேண்டுமாம். சரி சரி, வந்து தொலைக்கிறேன். விஜயம் சலித்து கொண்டே கையில் இருந்த கரண்டியை விட்டெறிந்து விட்டு வாசலுக்கு ஓடினாள். யாருப்பா, விடியறதுக்கு முன்ன அம்மா கிட்ட என்ன கொள்ளை போகிற சமாச்சாரம் என்று வந்திருந்த ஆளிடம் எறிந்து விழுந்தாள். அந்த ஆள் இதற்கெல்லாம் கலங்கியதாக தோன்றவில்லை. கொள்ளை போன சமாச்சாரம் தானம்மா என்று ஏதோ வாய் எடுத்தவன், யாருங்கே என்று கேட்டுக்கொண்டே பாஸ்கரன் வரவே, நமஸ்காரம் சார் என்று அவருக்கு ஒரு கும்பிடு போட்டான். ராகவாச்சாரி ஆஃபீஸ் பியூனு தானே நீ என்று அவர் கேட்கவே விஜயம் குறுக்கிட்டு, அடடே, அந்த 100 ரூபாய் நோட்டை கேட்க வந்தியா என்றாள். 100 ரூபாய் நோட்டா? எதற்காக வாங்கினாய் என்று பாஸ்கரன் பதற்றத்துடன் கேட்டார். நேற்று சாயங்காலம் ராகவாச்சாரி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பொழுது யாரோ சாமான் கொடுத்துவிட்டு பணம் கேட்டான். ராகவாச்சாரி மனைவி 100 ரூபாய் நோட்டை எடுத்து காட்டி சில்லறை இல்லை என்றாள். நான் வேண்டுமானால் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லி வாங்கி வந்தேன். அதற்குள் வீட்டில் நடந்த அமளியில் அதை மறந்தே போய்விட்டேன். இரு அப்பா, அந்த நோட்டை கொண்டு வந்து தருகிறேன் என்று உள்ளே ஓடினாள். வேலைக்காரன் ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரித்தான். பாஸ்கரன் தனது மனைவியின் சமாதானத்தை நம்பியவர் போல உள்ளே போனார். ஏமா, சில்லறை இல்லையா என்றான் வேலைக்காரன் அவள் கொடுத்த நோட்டை வாங்கி கொண்டே. நீ வந்த காரியம் ஆகிவிட்டதல்லவா, பேசாமல் வம்பு செய்யாமல் போ என்று அவனிடம் கடுகடுத்தாள். ஏமாமி, இந்த சங்கிலி ரொம்பவும் அழகாய் இருக்கிறதே, எத்தனை பவுன், எங்க செய்தேள் என்ற விஜயம் ஆர்வம் பொங்க பேங்க் முதலாளி தசரதராமனின் மனைவியிடம் கேட்டாள். தசரதராமன் மனைவி அந்த நகையின் வரலாற்றை ஆதியோடந்தமாய் விவரித்து 1/2 மணி நேரம் டம்ப கச்சேரி செய்தாள். அப்போது அவசரமாக தசரதராமன் கூப்பிடவே அந்த அம்மாள் எழுந்து போனாள். மறுநாள் விஜயத்தின் வீட்டு வாசலில் தசரதராமனின் கார் வந்து நின்றது. அதில் இருந்து இறங்கிய தசரதராமனையும் அவரது மனைவியையும் பாஸ்கரன் அன்புடன் வரவேற்றார். வரவேண்டும் வரவேண்டும், விஜயா இங்கே வா, யார் வந்திருக்கிறார்கள் பார். ஆவலுடன் ஓடி வந்த விஜயம் தசரதராமன் தம்பதியை கண்டதும் பேய் அறைந்தவள் போல் ஆனாள். விஜயா, சங்கிலியை காட்டிவிட்டாயா? என்ன சொன்னார்? உனக்கும் அது போல ஆர்டர் கொடுப்பதாக சொன்னாரா என்று தசரதராமனின் மனைவி கேட்கவே விஜயத்துக்கு உயிர் வந்தது. சங்கிலியா? என்னிடம் காட்டவே இல்லையே என்றான் பாஸ்கரன். எல்லாம் மறதி, பாழும் மறதி. சங்கிலி புது மாதிரி இருந்தது. நம் மாலாவுக்கு வாங்கி போடலாமே என்று உங்களிடம் காட்டத்தான் எடுத்து வந்தேன். வழக்கம் போல மறந்துவிட்டேன் என்று ஒருவாறு சமாளித்து கொண்டு சங்கிலியை கொண்டு வந்து சேர்ப்பித்தாள். தசரதராமனும் மனைவியும் பாஸ்கரனை அனுதாபத்துடன் பார்த்துவிட்டு போனார்கள். பாஸ்கரன் அரசாங்கத்தில் நல்ல சம்பளத்தில் பொறுப்பான பதவி வகிப்பவர். சிறிதும் நெறி பிசகாதவர். அக தூய்மையும் புற தூய்மையும் உடையவர். ஆசார சீலர். பக்தி பஜனை என்று சத் விஷயங்களில் ஈடுபாடு உடையவர். நேர்மையும் பண்பும் மிகுந்த அவருக்கு விஜயம் மனைவியாக வாய்த்து 4 குழந்தைகளுக்கும் தாயாக விட்டாள். கணவனின் பெருமை நிழலில் பெரிய பெரிய இடங்களில் அவளுக்கு பரிச்சயம் ஏற்பட்டது. பாஸ்கரனின் உயர் குணத்துக்காக விஜயத்தின் அல்பத்தனங்களை பலர் சகித்து வந்தார்கள். விஜயம் வந்துவிட்டு போனால் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போவது வழக்கமாகிவிட்டது. சிறு பொருளாக இருந்தால் விட்டு விடுவார்கள். கொஞ்சம் விலை உயர்ந்த பொருளாக இருந்தால் அதை நாசுக்காக அவளையே கேட்டு வாங்கி வந்து விடுவார்கள். 2 நாள் அயரப் போட்டால் அவ்வளவுதான், பொருள் அரோகராதான். இப்படி ஒரு கௌரவ திருடியை சமூகத்தில் சகித்து கொள்ள வேண்டியிருந்தது. பாஸ்கரனின் தன்மைக்காக அவளை ஒன்றும் செய்ய முடியாமல் தவித்தார்கள். தன் மனைவிக்கு இது மாதிரி ஒரு குணம் இருப்பதை அவர் அறியவில்லை. அது தெரிந்தால் அவர் அவமானம் தாங்காமல் உயிரையே விட்டு விடுவாரோ என்ற அச்சத்திலேயே ஒருவரும் வாய் திறக்கவில்லை. பாஸ்கரன் விஜயத்துக்கு ஒரு குறையும் வைக்கவில்லை. நகை நட்டு புடவை எல்லாமே சம்பிரமமாகவே வாங்கி பூட்டியிருந்தார். ஆபீசர் மனைவி என்ற அந்தஸ்தும் இருந்தது. பொருள் தேவையோ பணம் தேவையோ அவளுக்கு கிடையாது. ஆனால் திருடுவானேன்? இதுதான் ஒருவருக்கும் புரியவில்லை. விஜயா, என் பார்க்கர் பவுண்டன் பேனாவை பார்த்தாயா என்று பாஸ்கரன் ஆபீஸுக்கு போகிற அவசரத்தில் பதற்றத்துடன் கேட்டார். எந்த பார்க்கர் பேனா? அமெரிக்காவில் இருந்து உங்கள் ஆபீஸ்காரர் யாரோ வாங்கி வந்தாரே, அதுவா? ஆமாம், நான் எங்கே பார்த்தேன் அந்த சனியனை எல்லாம்?
விஜயா, கேட்டதற்கு உண்டு இல்லை என்று மட்டும் பதில் சொல்லு. அனாவசியமாய் சனியன் கினியன் என்று பேசுவானேன்? ஆமாம், பின்ன என்ன? இந்த வீட்டில் எது காணாமல் போனாலும் என்னைத்தானே கேட்க வேண்டும் என்ற கண்ணை கசக்க ஆரம்பித்தாள். சரி சரி, நீலித்தனமெல்லாம் வேண்டாம். அவன் எங்கே மணி? அவனை கேட்போம். அவன் நேற்று கூட பணம் வேண்டும் என்றான். இல்லை என்றேன். ஒரு வேளை எடுத்து. என்ன மணியா? ஒரு நாளும் இருக்க முடியாது. ஏன், சின்ன பையன்தானே. இதெல்லாம் பயம் பாவத்துக்கு அஞ்சுகிற பருவமா? ஏதோ விளையாட்டு வேகத்திலே எடுத்து விற்றிருந்தால். டேய் மணி என்று கத்தினார் பாஸ்கரன். என்னப்பா என்ற மலர் சிரிப்புடன் ஓடி வந்தான் 10 வயது மணி. என் பார்க்கர் பேனா எங்கடா? சட்டப்பையில தான் இருக்கும். இருந்தா உன்னை ஏண்டா கேட்கிறேன்? உண்மையை சொல்லிவிடு. எங்கே கொண்டு போய் விற்ற? வித்தேனா? என்னப்பா என்னையே சந்தேகிக்கிறீர்கள்? மா என்ற குரல் கொடுத்து கொண்டு வேலைக்கார முனியன் உள்ளே வந்தான். அவன் கையில் பார்க்கர் பேனா தங்க மூடியுடன் மினுமினுத்தது. ஏண்டா கழுதை, பேனாவை திருடியும் விட்டு அதை எங்கள் எதிரிலேயே கொண்டு வருகிறாயே என்று சீறினாள் விஜயம். பேனாவை திருடினேனா? என்னம்மா அபாண்டமா பழி போடுறீங்க? நீங்க தானே எங்கிட்ட கொடுத்து விற்க சொன்னீங்க. ஆ, என்ன விஜயா? அவரால் எதுவும் பேச முடியவில்லை. மணி நிலைமையை ஒருவாறு புரிந்து கொண்டது போல் முனியனுடன் வெளியேறிவிட்டான். விஜயம், நிஜமாகவே நீதான் அப்படி செய்தாயா? விஜயம் பதில் பேசவில்லை. அட ஆண்டவா, என் மனைவி ஒரு திருடியா? விஜயா, நீ திருடியா? நீ திருடுவதற்கு உனக்கு என்ன குறை வைத்தேன்? உனக்கு பணம் இல்லையா, பண்டம் இல்லையா? என் மதிப்பு, கௌரவம் எல்லாவற்றையும் மண்ணாக்கி விட்டாயே. 4 குழந்தைகளுக்கு தாயாகிய நீ அவர்களின் சீலத்துக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டியவள் சீர்கேட்டுக்கு வழிகாட்டியாக இருக்கிறாயே. உன்னை என் மனைவி என்று எப்படி சொல்லிக் கொள்வேன்? என் கண்முன் நிற்காதே போ. உன்னுடன் வாழ்ந்த குற்றத்துக்காக என் சொத்தில் பாதியை பிரித்து தந்து விடுகிறேன். எங்கேயாவது போய் வாழ்ந்து கொள். அவர் மானி. அவருக்கு இந்த நிகழ்ச்சி பேரதிர்ச்சியாகிவிட்டது. ஒவ்வொருவராய் தன் வீட்டுக்கு வந்து பண்டங்களை வாங்கி போனது சங்கிலி தொடர் போல நினைவுக்கு வந்தது. அப்படியே குன்றி குறுகி போனார். நண்பர்கள் அவரது மானத்தை எப்படி காப்பாற்றி இருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்த்தார். நினைக்க நினைக்க உள்ளம் நெருப்பாய் கொதித்தது. மூளையில் ஏதோ பேர் இரைச்சல் கேட்டது. பைத்தியம் பிடித்துவிடும் போல ஆயிற்று. விஜயம் தயங்கி தயங்கி நின்றாள். ஏன் நிற்கிறாய் என்று கர்ஜித்தார். கோபமே காணாத அவர் முகத்தில் அவ்வளவு கோபத்தை கண்டு நடு நடுங்கினாள் விஜயம். என்னை மன்னித்து விடுங்கள். இனிமேல் இது மாதிரி நேராது. இதுவரை நடந்திருப்பதே 7 ஜென்மங்களுக்கு அவமானமாயிற்று. என் முன் நிற்காதே, போ. அந்த சமயம் விலகி விடுவது நல்லது என்று அவளுக்கு தோன்றியது. பாஸ்கரன் அன்று மாலை வீடு திரும்பும் போது டாக்ஸியுடன் வந்தார். பெரிய பெண் மாலாவுக்கு 19 வயது. அவளை கூப்பிட்டார். அம்மாவை வரச் சொல். அவளுக்கு காலையில் நடந்தது எதுவும் தெரியாது. அவள் அப்போது காலேஜுக்கு போய்விட்டிருந்தாள். எங்கப்பா, சினிமாவுக்கா? அதுதான் குறைந்து விட்டது. அப்பா டாக்ஸி கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி உன் அம்மாவை கூப்பிடு. அவர் கோபம் மாலாவுக்கு திகைப்பை கொடுத்தது. விஜயா, கிளம்பு. மறுபடியும் ஒரு கர்ஜனை. விஜயத்துக்கு சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது போல ஒரு உணர்வு. கை காலெல்லாம் வெலவெலத்து போய் நின்றாள். தன் கணவன் காலையில் சொன்னதை செயலில் நிறைவேற்றப் போகிறாரா என்ற அச்சம் எழுந்தது. 20 வருஷ மன வாழ்வுக்கு முடிவு வந்து விட்டதா? சொந்த வீட்டிலேயே கைவரிசையை காட்ட துணிந்ததும் அல்லாமல் பழியை மகன் மீதே சுமத்த முயன்றோமே என்ற தனது மடமையை நினைத்து வருந்தினாள். மெதுவாக வெளியே வந்து, எங்கே போக வேண்டும் என்ற ஈனஸ்வரத்தில் கேட்டாள். நீ முதலில் புறப்படு சொல்கிறேன். அவள் பேசாமல் போய் டாக்ஸியில் ஏறிக்கொண்டாள். பாஸ்கரன் குழந்தைகளை கூப்பிட்டார். நான் நாளை சாயங்காலம் வந்து விடுவேன். அதுவரை பத்திரமாய் இருங்கள் என்றார். அம்மா என்றது 4வது குழந்தை. அம்மா கொஞ்ச நாள் கழித்துத்தான் வருவாள். ஏதோ சமாதானம் கூறினார். அதுவரை நாங்கள் தனியாக இருக்க வேண்டுமா? ஏன், நான் தான் வந்து விடுவேனே. யாரப்பா சமைத்து போடுவார்கள்? மாலா சமைப்பாள். அவள் காலேஜுக்கு போக வேண்டாமா? சமையல்காரனை வைத்து விடுகிறேன். அவனை நம்பி வீட்டை எப்படியப்பா விட்டு போகிறது? மாலா குறுக்கிட்டாள். பாஸ்கரனுக்கு சிரிப்பு வந்தது. விஜயத்தை நம்பி இத்தனை நாள் விட்டு போகவில்லையா? அவளை காட்டிலுமா சமையல்காரன் திருடிவிடப் போகிறான் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார். அதெல்லாம் நல்லவனாக பார்த்து வைத்து விடலாம். உங்களுக்கு எதற்கு அந்த கவலை எல்லாம்? டாக்ஸிக்காரன் ஹாரன் அடித்தான். மணி கலங்கிய கண்களுடன் முன்னே வந்து நின்றான். அப்பா, அம்மாவை பேனாவுக்காகத்தானே அனுப்புகிறீர்கள்? பேனாவை நான் தான் எடுத்து முனியனிடம் கொடுத்தேன். எனக்கு என்ன வேண்டுமானாலும் தண்டனை கொடுங்கள் அப்பா என்று விம்மி அழ ஆரம்பித்தான். மற்ற குழந்தைகளுக்கு விஷயம் ஒன்றும் புரியவில்லை. பாஸ்கரன் மணியை ஊடுருவி பார்த்தார். அவன் தாயாருக்காக பொய் சொல்கிறான் என்பது தெளிவாக அவன் முகத்தில் எழுதி ஒட்டி இருந்தது.
விஜயம் தன் திருட்டை மறைக்க மகன் மீது பழி சுமத்தக்கூட தயங்கவில்லை. ஆனால் மகனோ தாயாரை காப்பாற்ற பழியை தான் ஏற்றுக்கொள்கிறான். பாஸ்கரனின் மனம் தவித்தது. மகனின் தாய் பாசத்துக்கு உருகுவதா, மனைவியின் திருட்டு குணத்துக்கு தண்டிப்பதா என்று கிடந்து சஞ்சலப்பட்டார். மறுபடியும் ஹாரன் சப்தம் கேட்டது. மணி, உன் அம்மாவுக்காக வீண் பழி ஏற்காதே. உன் அம்மாவின் குணத்தை நான் அறிந்து கொண்டு விட்டேன். நான் மானமாக வாழ வேண்டுமானால் அவள் திருந்தியாக வேண்டும். அதற்கு வழி செய்யவே அவளை அழைத்து போகிறேன். என்னை தடுக்காதே என்று கூறிவிட்டு காரில் ஏறிக்கொண்டார். கார் ஸ்டேஷனை நோக்கி விரைந்தது. விஜயம் ரயில் ஏறும் வரை தனது கணவனுடன் ஏதும் பேசவில்லை. அவள் பிரம்மை பிடித்தவள் மாதிரி உட்கார்ந்திருந்தாள். திருடி என்று தெரிந்தும் கணவன் பதவியையும் கௌரவத்தையும் கருதி இதுவரை எவரும் நேரடியாக குற்றம் சாட்டவில்லை. இவ்வளவு திருட்டுக்கள் செய்தும் ஒருவரும் அவற்றை காட்டிக் கொடுக்காமல் மானத்தை காப்பாற்றி விட்டார்கள். ஆனால் சொந்த வீட்டில் செய்த ஒரு திருட்டு அவளை காட்டி கொடுத்து விட்டது. குழந்தைகளுக்கெல்லாம் அம்மா ஒரு திருடி என்று தெரிந்து விட்டதே என்ற மனம் குமைந்தாள். மனசுக்குள்ளேயே அழுது தீர்த்தாள். ரயில் புறப்பட்டது. வண்டியில் வேறு எவரும் பக்கத்தில் இல்லை. கணவனுடன் மனம் விட்டு பேச ஒரு வாய்ப்பு கிடைத்ததே என்று ஆறுதல் அடைந்தாள். என்னை எங்கே அழைத்து போகிறீர்கள்? தானே தெரிய போகிறது. ஜெயிலுக்கு இல்லையே. ஏன், அந்த அனுபவத்தையும் பார்த்துவிட வேண்டும் என்று தோன்றுகிறதா? கைதியை கூட்டி போவது போல இடம் சொல்லாமல் அழைத்து போகிறீர்களே என்று கேட்டேன். 20 வருஷங்களாக என்னுடன் வாழ்ந்தவள் ஒரு திருடி என்பதை நினைக்க நினைக்க என் நெஞ்சம் கொதிக்கிறது. என் கொதிப்பு அடங்குகிற வரை உன்னை கண் காணாமல் உன் தாயாரிடம் கொண்டு போய்விடப் போகிறேன். இதை தவிர உனக்கு வேறு தண்டனை அளிக்க தெரியவில்லை எனக்கு. என் அம்மா மட்டும் வைத்து கொள்வாளா? ஏன், இவ்வளவு அருமையான பெண்ணை பெற்றதற்கு அவளை தவிர வேறு யார் வைத்துக் கொள்வார்கள்? அவளிடம் உண்மையை சொல்லி விடுவீர்களா? இப்படி பயப்படுகிறவள் திருடுவானேன்? திருட்டை பொழுதுபோக்காக நினைத்து கொண்டாயா? நீ சொல்லும் ஒவ்வொரு வீட்டிலும் கை வைத்திருக்கிறாயே. எவராவது என்னிடம் காட்டி கொடுத்திருக்கிறார்களா? இனிமேல் இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள். என் குழந்தைகளிடமிருந்து என்னை பிரிக்காதீர்கள். அம்மா எங்கே என்றால் அவன் என்ன சொல்லும்? எங்க அம்மா திருடி விட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிறாள் என்று சொல்ல மாட்டார்கள். கவலைப்படாதே. உன் குற்றத்தை ஊராரை மறைத்த போது உன் குழந்தைகளா காட்டி கொடுக்கும்? அந்த கவலை உனக்கு வேண்டாம். பாஸ்கரன் அவள் என்ன கெஞ்சியும் சிறிதும் அசையவில்லை. மகளையும் மாப்பிள்ளையையும் கண்டதும் தாயாருக்கு வியப்பாயிருந்தது. குழந்தைகள் வரவில்லையா என்ற ஆர்வம் பொங்க கேட்டாள். விஜயம் கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும் என்று பதில் சொல்லிவிட்டு பாஸ்கரன் புறப்பட ஆரம்பித்தார். என்ன மாப்பிள்ளை, இத்தனை வருஷம் கழித்து வந்திருக்கிறீர்கள். வந்த காலோடு புறப்படுகிறீர்களே. நான் விருந்து சாப்பிட வரவில்லை. உங்கள் அருமை பெண்ணை உங்களிடம் விட்டுவிட்டு போகவே வந்தேன். அவளே எல்லாம் சொல்வாள் என்ற பதிலுக்கு கூட காத்திராமல் திரும்பிவிட்டார். தாயார் பொறி கலங்கினாற் போல திகைத்து நின்றாள். மகள் கையை பிசைந்து கொண்டு நின்றாள். என்ன விஜயா, என்ன நடந்தது? ஒன்றும் இல்லையம்மா, ஏதோ சிறு தகராறு. அவருக்கு கோபம். நாளையே மறுபடியும் வந்து விடுவார் என்று மழுப்பினாள். தாயாருக்கு இந்த சமாதானம் திருப்தி அளிக்கவில்லை. மகள் வாழ்க்கைப்பட்டு 20 வருஷத்தில் நடவாத காரியம் இது. மகளை துருவி துருவி கேட்டாள். ஒரு விடையும் சரியாக கிடைக்கவில்லை. 6 மாதங்கள் ஓடிவிட்டன. குழந்தைகளிடமிருந்து கடிதத்துக்கு மேல் கடிதம் வந்து கொண்டிருந்தது. அம்மா, நீ எப்போ வரப்போகிறாய்? இதுதான் ஒவ்வொரு கடிதத்திலும் கேள்வி. இதற்கு விடை பாஸ்கரன் அல்லவோ சொல்ல வேண்டும். அவரிடமிருந்து ஒரு கடிதம் கூட வரவில்லை. ஒரு நாள் தாயார் மகளிடம், விஜயா, உன்னை அழைத்து கொண்டு போய் அவரிடம் விட்டு விடட்டுமா என்று கேட்டாள். ஏனம்மா, உனக்கு நான் பாரமாய் இருக்கிறேனா? அப்படியானால் சொல்லு, நான் எங்கேயாவது போகிறேன். அவராக வந்து அழைத்தால் அன்றி அங்கு நான் போக முடியாது. அப்படி என்ன சண்டை? உன் தாயிடம் கூட சொல்லக்கூடாத ரகசியமா? நான் சொல்லிவிட்டால் நீ என்ன செய்து விடுவாய்? அவரை அழைத்து வந்து விடுவாயோ? தீரக்கூடிய சண்டையாக இருந்தால் தீர்த்து வைப்பேன். விஜயம் தனது துக்கத்தை மனதிற்குள்ளேயே வைத்து கொண்டு குமுறுவதை காட்டிலும் தாயாரிடம் சொல்லியாவது மனபாரத்தை குறைத்து கொள்ளலாம் என்று துணிந்து எல்லாவற்றையும் கொட்டிவிட்டாள். பாஸ்கரன் திகைப்படைந்ததை விட பன்மடங்கு தாயார் திகைப்புற்றாள். தன் மகளை எவ்வளவு மரியாதையாக அவர் கொண்டு வந்து விட்டிருக்கிறார் என்பதை நினைத்த போது அவருடைய பெருந்தன்மை அவளுக்கு புலப்பட்டது. இந்த குணம் அவளுக்கு எப்படி வந்தது என்று யோசித்து யோசித்து பார்த்தாள். தன் வீட்டில் மகள் இருந்தபோது சிறு சிறு சாமான்கள் எல்லாம் காணாமல் போனதும் அதற்கெல்லாம் யார் மீதாவது அவள் பழி போடுவதும் நினைவுக்கு வந்தது. பாவி மகளே, குழந்தை முதலே உனக்கு இந்த பழக்கம் இருந்திருக்கிறதா? இதை நான் அறியாமல் போனேனே. இப்போது அந்த வழக்கம் வாழ்க்கைக்கே உலை வைக்கும் அளவுக்கு வந்து விட்டதே என்று புலம்பினாள்.
விஜயா, நீ எவ்வளவு பெரிய குற்றம் செய்திருக்கிறாய் என்பது உனக்கு புரியவில்லையா? குழந்தையில் உன்னை நான் கண்டிக்காமல் விட்டது இவ்வளவு விபரீதமாகிவிட்டதே. நீ கண்டுபிடித்தால் தானே அம்மா தண்டிப்பதற்கு நான் தான் உன்னை ஏமாற்றி வந்தேனே. அதனுடைய பலனைத்தான் இப்போது அனுபவிக்கிறாயே. திருடுவதில் உனக்கு என்ன கிடைத்தது? உனக்கு பணம் இல்லையா? காசு இல்லையா? உன் புத்தி ஏன் இப்படி போயிற்று? அம்மா, இதற்கு என்னிடம் காரணம் கேட்காதே. காரணம் தெரிந்து அவசியம் அறிந்து நான் திருடவில்லை. என் செய்கைக்கு மனத்தத்துவ அறிஞரிடம்தான் விடை கேட்க வேண்டும். ஒரு நல்ல பொருளை பார்த்தால் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் என்று என் மனதில் தோன்றும். பிறரிடம் நல்லதாக ஒன்று இருந்துவிட்டால் அது என் மனதிற்கு பொறுக்காது. அவர்களிடமிருந்து அதை அபகரிக்கத்தான் என் கைகள் பரபரக்கும். இது என் உடம்போடு இரத்தத்தோடு கலந்துவிட்ட உணர்வு. ஆனால் என்று என் குழந்தைகள் முன் நான் திருடியாக நின்றேனோ அன்றே அந்த உணர்வு பறந்துவிட்டது. நான் இப்போது திருந்தி விட்டேன் அம்மா. இனிமேல் உன் மகள் திருடி அல்ல, இது சத்தியம். இதை மாப்பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டுமே அம்மா. புரிந்து கொண்டு விடுவார் அம்மா. புரிந்து கொண்டும் இருப்பார். இல்லாவிடில் என் செயலுக்கு காரணம் கேட்டிருப்பார். என்னை அடித்து நொறுக்கி இருப்பார். அப்படியானால் உன்னை அவர் இங்கு வந்து மீண்டும் அழைத்து கொள்வாரா? அவசியம். ஆனால் வேறு ஊருக்கு மாற்றல் கிடைத்ததும் அழைத்து கொண்டு விடுவார் என்று அவள் சொல்லி வாய் மூடும் முன்னரே பாஸ்கரன் வந்து நின்று விட்டார். விஜயா, மாற்றல் கிடைக்கவில்லை. ஆனால் உன் குழந்தைகளுக்காக நீ வந்துதான் ஆக வேண்டும். உலகம் திருடி என்று நினைத்தாலும், கொண்டவன் திருடி என்று கருதினாலும், உன் வயிற்று குழந்தைகள் உன்னை திருடியாக நினைக்கவில்லை. நீ அவர்களுக்கு தாயாகவே தான் இருக்கிறாய். அந்த எண்ணத்தை நான் மாற்ற முடியாது. புறப்படு. விஜயாவுக்கு புத்தி தெளிந்து விட்டது. இனிமேல் அவள் ஒழுங்காக இருப்பாள் என்ற தாயார் சிபாரிசு செய்தாள். ஆமாம், இனிமேல் நான் திருட மாட்டேன். அவள் குரலில் குற்றம் உணர்ந்த தன்மை இருந்தது. அந்த இயல்பை அவர் முன்னால் எப்போதும் காணவில்லை. இப்போது கண்டுவிட்டார். அதுவே போதும். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.